நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நம்மை வரவேற்கும் நண்பா. வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டமான பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். கற்பக விநாயகர் கோவில் அதை பார்க்கறக்காக தான் வந்திருக்கோம். யார் யார் வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நானும் இன்னும் 2 நண்பர்களும் வந்திருக்கோம். நண்பா உன் பேர் சொல்லுவா? சவுந்தர். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏத்தாப்புல வீட்டுக்காரன் மோகன் ரோஹித்லாம் இல்லை, மோகன் குமார். வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கோயிலை பற்றி உனக்கு டீட்டெயில் தெரியும், ஆனால் நிறைய இடையில பொய்யும் சொல்லுவான், அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. வாங்க நம்ம கோயிலுக்கு போகலாம். பட் நல்லா இருக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்திலேருந்து கிளம்பி கரூர் மாவட்டத்தை கிராஸ் பண்ணி திண்டுக்கல் மாவட்டத்தை தாண்டி இப்போ சிவகங்கை மாவட்டம் வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து எல்லாத்துக்குமே தெரியும் பிள்ளையார் சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி எல்லாம் ஒன்று தான். ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுற வகையில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க பிள்ளையார்பட்டியில். அதனால் உள்ளே போய் அந்த விநாயகர் அந்த இடம்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க. நிலையை ரீச்சுடு பிள்ளையார் பிறந்த இடத்துல வந்தாச்சு. ஸோ இங்கே தான் பிள்ளையார் பிறந்த இடமா? ஆமாம் ஆமாம், அதனால தான் இதுக்கு பேர் பிள்ளையார்பட்டியா? ஆமாம். ஓகே மக்களே, நல்ல கூட்டம் இருக்குது. கடை வீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறையாவே இருக்குது. இன்றைக்கி ஒரு சின்ன சட்ட சிக்கல். என்னன்னு கேட்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை, மைக்கு ஒர்க் ஆகலை, மைக்கு கனெக்ட் ஆகலை. எனக்கு அது என்னன்னே புரியல. ஆக்சுவலாக நம்ம வீட்டில் செக் பண்ணுறப்பெல்லாம் ஒர்க் ஆச்சு, சார்ஜர் இருக்குது, எல்லாமே இருக்குது. என் ஃபோனில் குத்தணும் அப்படின்னா அந்த சிம்பிள் மட்டும் காட்ட மாட்டேங்குது. ஆனால் இவன் ஃபோனில் காட்டுது. ஆனால் இவன் ஃபோனில் அந்த பின்னு ஒரு லூஸ் கான்டாக்ட், ஃபோன் பின்னு லூஸ் கான்டாக்ட்னால அது உள்ளே உட்கார மாட்டேங்குது. என் ஃபோனில் கரெக்டாக தான் உட்காருது. பட் ஆனால் என்னன்னு தெரில. நம்ம பழி வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். சுற்றி கர்மா இஸ் பூமரேங் அப்படிம்பாங்க. என்ன நடந்தாலும் சரி, நம்ம வீடியோ போகிறத நிறுத்த போகிறதில்ல. நம்ம போவோம். உங்களுக்கு அப்படியே நான் பேக் கேமராவில் காட்டுறேன் கோயில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மக்களே, என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நல்ல கூட்டம். எல்லா நாளும் இங்கே இப்படி கூட்டம் இருக்குமாடா? இல்லை ஓரளவுக்கு தான் கூட்டம் இருக்கும் மற்ற நாளில். விநாயகரோட பிறந்த நாள் இல்லை, விநாயகரோட பிறந்த நாளுங்கனால இங்கே கூட்டம் அதிகமாக. தேர் இழுத்துட்டாங்களா? இனிமேல் தான் இழுக்க போகிறாங்களா? 2 தேர் இனிமேல் தான் இழுக்க போகிறாங்க. இனிமேல் தான் இழுக்க போகிறாங்களா? சன் டிவி செய்திகளுக்காக சுகுமார். என்னடா அவ்வளோ கூட்டம் நிற்கிது லைனு? நீ பார்த்த மாதிரி சவுந்தரு இதுக்குதான் நேரமாக வர சொன்ன உன்னைய. ஏன்னா 3 மணி கிளம்பி மக்களே ஒரு வழியாக இதான் பிள்ளையார் பார்க்க போகிற லைனு. அதில் வந்து கூட்டம் பார்த்தீங்கன்னா இங்கே இல்லை. பட் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போக போக கூட்டம் நிறையாவே வந்துருச்சு. மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விநாயகர் வந்து கற்பக விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இங்கே மட்டும் தானே இருக்குது? ஆமாம், தமிழ்நாட்டிலே இது ஒரு சிலை தான் இருக்குது. தமிழ்நாட்டிலே இது ஒன்று தான் இருக்கா? ஒரே பாறையில் செதுக்கியிருக்காங்க விநாயகர். ஒரே பாறையில் செதுக்கின விநாயகரா? 6 அடி இருக்குன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும்ல. இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னாங்க? குடைவரல் கோயிலா? குடைவரை கோயில்னு சொல்லுவாங்க. குடைவரை கோயில், அதாவது மலையை குடைஞ்சு குகையை குடைஞ்சு கோயில் உருவாக்குனது, அப்படி தானே? சரிவா, நம்ம உள்ளே போகலாம். கூட்டம் வந்துட்டே இருக்குது. தம்பி, ஆட்டோக்கார தம்பி, வா போகலாம். மக்களை, நம்ம நினச்சதோட இங்கே கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ரொம்ப நேரமாக இங்கே நின்றுட்டே இருக்கிறோம். பேசுன்னு சொன்னால் இங்கே ஒருத்தர் பம்பிகிட்டே இருக்கிறேன். பேச மாட்டேங்கிறேன். அங்கிட்ட பேசுகிறாங்க. ஒரு தொழுது ஒரு பயத்தில். மக்களை, நல்லாவே கூட்டம், செம்ம கூட்டம். நம்ம கொஞ்ச நேரமாக இங்கே தான் நின்றுட்டுருக்கோம். பெருசாலாம் மூவ் ஆனே பண்ண முடியல இந்த இடத்துல. மருத மரம். மக்களே, ஒரு வழியாக உள்ள கோவிலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டோம். நம்ம நினச்சதோட கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த விநாயகரை பார்க்க உண்மையாலுமே சூப்பராக பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஒரு 6 அடிக்கு ஒரே கல்லில் செதுக்குனது, நல்லா தங்கத்தில் அலங்காரம் பண்ணி சூப்பராக இருந்துச்சு. போனவனும் சும்மா வரானுங்க, அங்கே மாலைகளெல்லாம் தந்தேன்னு சொல்லி எல்லாம் எடுத்து மாற்றிட்டு வந்துட்டானுங்க. நானும் ஒரு பூ கொடுத்தாங்கன்னு காதில் வாங்கி வச்சுக்கிட்டேன். விசிறி நன்கொடையாக கொடுத்தாங்க. இது உண்மையாலுமே நல்ல விஷயந்தான். ஏன்னா லைன் ரொம்ப நேரமாக நின்றுட்டே இருந்துச்சு, நெவரவே இல்லை, ஒன்றும் முடியல. விசிறி கொடுத்தனால நிறைய பேர் இதை வாங்குறதுக்கு ஒரு அடிதடி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எப்பறம் ஹாட்டாக இருக்குது, ரொம்ப ஹாட்டாக இருக்குது. போன வருஷம் வந்துருந்தோம், மழை பெஞ்சது, கிளைமேட் நல்லா இருந்தது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்குது. நல்ல வேலை விசிறி கொடுத்தாங்க. தேங்க்ஸ் டு முருகன் ட்ராவல்ஸ் ஏஜென்சி. முருகன் ட்ராவல் ஏஜென்சியா? லைட்டாக ஒரு ப்ரொமோஷன். சவுந்தர, சாமி பார்க்க எப்படி இருந்துச்சு? விநாயகர் எப்படி இருந்தாரு? சூப்பராக இருந்தாரா? என்ன எல்லாம் அடுத்த வருஷம் வரக்குள்ள கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிட்டீங்களா? என்ன வேற தான் உங்களையெல்லாம் விட்டுட்டு? என்னையெல்லாம் விட்டுட்டா? சரி, நான் சந்தோஷம். நான் மக்களை, தேர்லாம் நேற்று இழுத்துட்டாங்களாமா. இவன்கிட்ட என்ன சொல்லியிருந்தானா இன்னைக்கு தான் இழுக்கிறாங்க அப்படின்னு போய் சொல்லியிருப்பான் போல என்கிட்ட. இல்லை, அவனுக்கு தெரியல.
ஆனால் அதை நேற்றே இழுத்துட்டாங்க, அதான் உண்மை, நேற்றே இழுத்துட்டாங்க. பட் விநாயகருக்கு வந்து தேர் இழுக்கிறது இங்கே மட்டும்தான் இழுப்பாங்க போல், வேற எங்கேயும் இழுக்கிறது இல்லை போல். இங்கே கடை வீதிகள் பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது. பட் எல்லாமே அந்த விநாயகர் சிலை, கொஞ்சம் விளையாட்டு ஜாமானம், அந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி கடைகள் தான் நிறையா இருக்குது. நண்பன் வேறு ஒன்று வாங்கியிருந்தான். என்னடா வாங்கியிருந்தா? புளி வாங்கியது. புளி பொம்மை. யாருக்குடா புளி பொம்மை? பக்கத்து வீட்டே பொடிச்சு ஒருத்தருக்கான் அவருக்கு. ஓ, வாங்கிட்டு வர சொன்னாங்களா? ஆமாம். ஓகே ஓகே ஓகே. நானும் வேறு ஏதாவது பாப்பாவுக்கு வாங்கிட்டு போகலாமான்னு பார்க்குறேன். எல்லாமே அந்த டாவிஸு இது மாதிரி தானடா இருக்குது. கயிறு, பேட்டு எல்லாமே அப்படி தான்டா இருக்குது. ஒரு பெரிய காமெடியே இங்கே நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லணும். என்ன காரணம்னா, மைக்கு வந்து எடுக்காமலாம் இல்லை, நமக்கு வந்து கனெக்ட் பண்ண தெரியல, அதை யூஸ் பண்ண தெரியல. ஏன்னா நம்ம எல்லாருமே தற்கொலை பசங்கிறது இதுலயே நம்ம நிரூபிச்சிட்டோம். சரி, நான் என்ன என் போன்ல எடுத்து, சரி உன் போன்ல எடுத்துச்சு, என் போன்ல எடுக்கல, என்னோட 2 போன்ல எடுக்கல, இவன் போன்ல எடுக்கல. நீ என்ன சொன்ன? என் போன்ல கொஞ்சம் இது என்னது கான்டாக்ட் ஆயிடுச்சு. நீ என்ன சொன்ன? உன் போன் என்ன பிராண்டு? ஓப்போ. அது பிராண்டட், எங்களுக்கு எல்லாம் எடுக்காதுன்னு சொன்னேன். ஆனா என்ன விஷயம்னா மக்களே, ஓடிஜியை ஆன் பண்ணிருக்கணும் போல. எனக்குமே அது தெரியல. ஏன்னா இது சொருன்னு ஒரு சிம்பிள் காட்டும். ஓடிஜி ஆன் பண்ண உடனே ஆன் பண்ணாதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா மைக் எடுக்கல, போனையும் வேஸ்ட்டுங்கிறானுங்க, மைக்கையும் வேஸ்ட்டுங்கிறானுங்க. எனக்கு செம்ம கண்டாயிருச்சு. என்னடா ஒரு 6000 போட்டு மைக் வாங்கி எடுக்கலையான்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா அந்த மைக் இப்பதான் மக்களை எடுக்குது. செம்ம பல்பு. 2 வீடியோ எடுத்தே முடிச்சாச்சு. ஒரு வழியாக விநாயகரை பார்த்தாச்சு, எல்லாம் உள்ளே சுற்றி பார்த்தாச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. உள்ளே வீடியோ எடுக்கலான்னு பார்த்தோம், உள்ளே வீடியோ எடுக்க முடியல. அதுக்கு அனுமதி இல்லைன்னு அவங்களே போர்ட் போட்டாங்க. அதுமாரி நம்ம எடுத்தால் நல்லா இருக்காது. அதனால தான் நம்ம உள்ள வீடியோவும் எடுக்கல. இப்போ நம்ம அடுத்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, குன்னக்குடி முருகன் கோயிலுக்கு போகிறோம். அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவை பார்ப்போம். பாய்.